Hi children, இப்போ நம்ம exercise 2.3 பார்க்கலாம். So exercise 2.3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 dimensional shape பத்தி பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடில நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதெல்லாம் 2 dimension shape. ரெக்டாங்கிள்ல என்ன இருக்கும், லென்த், பிரெத் ரெண்டு இருக்கும். ட்ரையாங்கிள்ல பேஸ், ஹைட் ரெண்டு டைமென்ஷன். இப்போ நம்ம வந்து 3 dimension 3 dimension பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். fill in the blanks. The 3 dimension of a cuboid are dash dash and dash. ஓகேவா? கியூபாய்டில் இருக்க 3 dimension ஷேப்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது, நமக்கு கியூபாய்டுனா என்னது, ரெக்டாங்கிள் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கதான் கியூபாய்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இது லென்த் இருக்குது, இது வந்து இது பிரெத் இருக்கா, அடுத்து வந்து என்னென்னா ஹைட்டு. ஸோ லென்த்து, பிரெத்து, இந்த ஹைட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 3 டைமென்ஷன். ஸோ 3 dimension ஆஃப் கியூபாய்டு வந்து என்னென்னது, லென்த்து, பிரெத், இன்னொன்று வந்து என்னென்னா ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து கியூபாய்டுக்குரிய 3 dimension. நெக்ஸ்ட் ஒன், the meeting point of more than 2 edges in a polyhedron is called as. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரானா என்ன, இந்த 3 dimensional ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், பிரமிட், இது எல்லாமே என்ன சொல்கிறோன்னா பாலிஹெட்ரான்னு சொல்கிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோர் தென் 2 edges கேட்டிருக்காங்க. மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மோர் தென் 2 edges. ஃபஸ்ட்டு எட்ஜஸ்னால் என்ன, இப்போ இப்போ இது கியூப், இதுதான் ஒரு கியூப். இதோட கியூபில் பற்றி எத்தனை ஃபேஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த 2 ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எட்ஜ். ஸோ இதுக்கு இது எட்ஜ், இதுக்கு இது இப்படி ஒரு 2 ஃபேஸும் மீட் பண்ணுற இடம் தான் எட்ஜ். இப்போ மோர் தென் 2 edges. அப்போ இப்போ இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு எட்ஜ். இப்போ இந்த 3 எட்ஜும், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜா, இந்த 3 எட்ஜும் மீட் பண்ணுற பிளேஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் என்ன, வெர்டெக்ஸ். ஸோ 3 எட்ஜும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் வெர்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கியூப் ஹேஸ் டேஷ் ஃபேஸஸ். இதான் கியூப், எத்தனை ஃபேஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6. அடுத்து எத்தனை ஃபேஸ் இருக்குது, 6 ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட், த கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் இஸ். ஓகே, ஒரு சிலிண்டர், இதான் ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரை வந்து இப்படி கட் பண்ணிகிட்டே போனால் என்ன ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு, இது என்னது, சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ சர்க்கிள். If a net of 3D shape has 6 plane squares, then it is called. இது என்ன பாருங்க பார்த்தீங்களா, இப்போ இது என்ன இருக்குது, 6 ஃபேஸ் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, 6 plane squares. இது என்ன இருக்குது, இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். ஸோ மற்ற என்ன ஸ்கொயர் இருக்குது, 6 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்னது, கியூப். செகண்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுலேருந்து என்னது, இது ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ மொத்தம் 6 ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. அப்போ இது என்னது, கியூபாய்டு. ஸோ இது ஆன்சர். இது என்ன இருக்குது, 2 சர்க்கிள் ப்ளஸ் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். அப்படின்னா என்னது, இது சிலிண்டர். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஸ்கொயர், அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பிரமிடு. இது வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது, பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். தேர்ட் ஒன், விச் 3D ஷேப்ஸ் டூ த ஃபாலோயிங் நெட் ரெப்ரசன்ட். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே இருக்க இந்த நெட்டு இந்த வந்து எந்த 3 dimensional ஷேப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பாருங்க. ஸோ இது என்னது, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த நெட்டு வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபோல்டு பண்ணலாமா. ஸோ இது 1 2 3 4 5 6. ஸோ இது எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ என்ன ஷேப் கிடச்சிருக்கு, கியூப். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து கியூப். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 6 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபோல்டு பண்ணலாம். 1 2 3 4
5. இப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் கிடச்சிருக்கு? இது ஒரு கியூபாய்டு ஷேப் கிடச்சிருக்கா? இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் கியூபாய்டு. ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 ரெக்டாங்கிள் 2 ட்ரையாங்கிள். ஸோ இதை ஃபோல்டு பண்ணலாம். ரெக்டாங்கிள் 2 ட்ரையாங்கிள். ஓகே, இதை ஃபோல்டு பண்ணிட்டோம். நம்மளுக்கு இப்போ என்ன ஷேப் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஷேப்? ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நடுவில் ஒரு ஸ்கொயர், சுற்றி 4 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபோல்டு பண்ணலாமா? 1 2 3 4. ஓகே, இதை ஃபோல்டு பண்ணிட்டோம். ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஸோ 4 ட்ரையாங்கிள், கீழே வந்து ஒரு ஸ்கொயர், மேலே வந்து 4 ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு பேர் என்னது? ஸ்கொயர் பிரமிட். ஃபிஃப்த் ஷேப் என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி மேலே 2 சர்க்கிள், நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபோல்டு பண்ணலாமா? ஓகே, இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது பண்ணால் நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கிது? இப்போ ஒரு சிலிண்டர் ஷேப் கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ ஃபிஃப்த் ஆன்சர். Fourth one, for each solid 3 views are given. Identify for each solid the corresponding top, front and side views. அதாவது ஒரு சாலிடுக்கு வந்து 3 வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரு சாலிட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வியூ என்னென்ன தெரியும்? இப்போ எனக்கு வந்து இப்படி நான் ஃப்ரண்ட்டில் இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்னா, ஃபுல் வந்து இது ஒரு சாலிடாக தெரியாது. எனக்கு இது வந்து முன்னாடி ஒரு ஸ்கொயர் தெரியும், மேலேருந்து பார்த்தா இங்கேன ஒரு டாப்பில் ஒரு ஸ்கொயர் தெரியும், சைட்லேருந்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் தெரியும். ஸோ அப்போ இந்த டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ அப்படின்னு 3 வியூ வந்து இதுக்கு இருக்குது. இப்போ அந்த வியூஸ் தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ மேலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? மேலே இருக்க இந்த ஸ்கொயர் தெரியும், கீழே இந்த ஸ்கொயர் தெரியும், இந்த ஸ்கொயர் தெரியும். அப்போ எனக்கு எப்படி தெரியும்? 3 ஸ்கொயர் வந்து கண்டினியூஸாக தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னது? டாப் வியூ. இப்போ இங்கே நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 ஸ்கொயர், இந்த பா ஷேப்பில் இருக்க இங்கே ஒரு 3 ஸ்கொயர், இங்கே ஒரு 3 ஸ்கொயர், இந்த ஒரு 3 ஸ்கொயர், இதுதான் எனக்கு தெரியும். அப்போ இதுதான் வந்து என்னென்னா ஃப்ரண்ட் வியூ. இப்போ நான் சைட்லேருந்து பார்க்குறேன்னா இங்கே இருக்க 3 ஸ்கொயர் மட்டும் தான் தெரியும். அப்போ இது வந்து எனக்கு வந்து என்னென்னா சைடு வியூ. இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? இந்த தலைகீழாக இருக்க ஒரு டீ ஷேப் தெரியும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இப்போ மேலேருந்து பார்க்குறேன்னா இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர், இந்த ஸ்கொயர், அப்போ இந்த 3 ஸ்கொயர் மட்டும் தான் தெரியும். அப்போ இது வந்து டாப் வியூ. சைட்லேருந்து பார்த்தேன்னா எனக்கு என்ன தெரியும்? இந்த ஒரு ஸ்கொயரும் இந்த ஒரு ஸ்கொயரும் தெரியும். அப்போ இது வந்து என்னென்னா சைட் வியூ. நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா, இப்போ நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறேன்னா எனக்கு தெரியும் இந்த ஜெட் மாதிரி இருக்க இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் தெரியும். அப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. டாப்லேருந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் வந்து கண்டினியூஸாக தெரியும். இது டாப் வியூ. சைட்லேருந்து பார்த்தோன்னா இது இப்போ இது 3 தெரியும். அப்போ இது வந்து சைட் வியூ. நெக்ஸ்ட் ஒன், வெரிஃபை ஆயிலர்ஸ் ஃபார்முலா ஃபார் த டேபிள் கிவன் பிலோ. ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயிலர்ஸ் ஃபார்முலானா என்ன? F plus V minus E is equal to 2. அதாவது faces plus vertices minus edges equal to 2. இதுதான் வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலா. இப்போ ஃபேஸ்னா என்ன? இதுதான் வந்து ஃபேஸ். ஓகேவா? எட்ஜஸ் அப்படின்றது என்னது? இந்த 2 ஃபேஸும் மீட் பண்ணுற இடம் தான் எட்ஜஸ். ஸோ இதெல்லாம். அப்போ வெர்டைஸ்னால் என்னது? மோர் தென் 2 எட்ஜஸ் ஜாயின் பண்ண இடம். இந்த எட்ஜு, இந்த எட்ஜு, இந்த எட்ஜு, இது மோர் தென் 2 எட்ஜஸ் ஜாயின் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா வெர்டெக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த ஃபேஸஸ் வெர்டைசஸ் மைனஸ் எட்ஜஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ் வந்து 4 ப்ளஸ் வெர்டைஸ் வந்து எவ்வளோ? 4 மைனஸ் எட்ஜு வந்து 6. ஓகேவா? 4 + 4 8, 8 - 6 வந்து 2. ஸோ இது வந்து வெரிஃபைடு. அப்போ இது வெரிஃபை ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணிடுச்சு. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸஸ் வந்து 10 ப்ளஸ் வெர்டைசஸ் வந்து 6 மைனஸ் 12, எட்ஜஸ் வந்து 12. 10 + 6 16, 16 - 12 வந்து 4. ஸோ இது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணலை. செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் வந்து ஃபேஸஸ் 12, வெர்டைசஸ் வந்து 20 மைனஸ் எட்ஜஸ் வந்து 30. 12 + 20 32, 32 - 32. ஸோ இது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலா வெரிஃபை பண்ணது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்.
20 plus 13 minus 30. So 20 plus 13 வந்து 33, 33 minus 30 வந்து 3. So அப்போ இது வந்து வெரிஃபை ஆகலை. ஃபிஃப்த் ஒன் 32 plus 60 minus 90. 32 plus 60 92, 92 minus 90 வந்து 2. ஸோ அப்போ இது வெரிஃபை ஆயிடுச்சு. அவள் தேங்க்யூ.